முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாள் விழாவை ஒட்டி அதிமுக எம்ஜிஆர் இளைஞரணி சார்பில் மாநில அளவிலான கபடி போட்டிகள் நடைபெற்றது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த அணிகள் பங்கேற்றன. வெற்றி பெற்ற அணிகளுக்கு முதல் பரிசாக 51,000 ரூபாய், இரண்டாம் பரிசாக 30,000 ரூபாய், மூன்றாம் பரிசாக 20,000 ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டன. பரிசுகளை அதிமுக கிழக்கு மாவட்ட செயலாளர் ரவிச்சந்திரன் மற்றும் முன்னாள் எம்எல்ஏ ராஜவர்மன் வழங்கி வீரர்களை பாராட்டினர். போட்டியில் பொதுமக்கள், அதிமுகவினர் பெரிய எண்ணிக்கையில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் கும்பினிப்பேட்டையில் உள்ள அதிமுக கிழக்கு மாவட்ட தலைமை அலுவலகத்தில் எதிர்க்கட்சி துணை கொறடாவும் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினருமான சு. ரவி முன்னிலையில் 200க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். அதிமுகவில் இணைந்த இளைஞர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் கழகத் துண்டினை அணிவித்து வரவேற்றார். இதில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புரட்சித் தலைவியின் 77வது பிறந்தநாள் விழாவையொட்டி சென்னை மணலி அடுத்த மாத்தூர் பகுதியில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் மாதவரமூர்த்தி, திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளரும் அதிமுக முன்னாள் அமைச்சருமான TKM சின்னையா, இளம்பெண்கள் பாசறை கழக துணைச் செயலாளரும் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளருமான சுபா தேவராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவியின் திருவுருவப் படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய பின்னர் கேக் வெட்டி கழக கொடியை ஏற்றி வைத்தனர். இதனையடுத்து ஏழை எளிய பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி அன்னதானம் வழங்கினர். 19வது வட்டக்கழக செயலாளர் மாத்தூர் துரைராஜ் தலைமையில் மாதவரம் மேற்கு பகுதி செயலாளர் கண்ணதாசன் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் பிரிவு மாநில இணைச் செயலாளர் தமிழரசன், முன்னாள் கவுன்சிலர்கள் பார்த்திபன், பிரதாபன், ரவிவர்மன், ரமேஷ்குமார், லிங்கேஸ்வரன், பிரகாஷ், கௌதமன், நீலகண்டன், ரத்னகுமார், வீரா, துளசிராமன், முருகன், விநாயகம், திருவொற்றியூர் மேற்கு அவைத்தலைவர் சாரதி பார்த்திபன், முன்னாள் மணலி மண்டல குழு தலைவர் தங்கசிவம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறையில் 50க்கும் மேற்பட்ட மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணைந்தனர். அதிமுக அலுவலகத்தில் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினருமான பவுன்ராஜ் தலைமையில் பாஜக, தாவேக, திமுக மற்றும் அமமுக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த 50 பேர் அதிமுகவில் இணைந்தனர். புதிதாக கட்சியில் இணைந்தவர்களுக்கு கட்சி துண்டு அணிவித்து வரவேற்ற மாவட்ட செயலாளர் கழக உறுப்பினர் அட்டைகளை வழங்கினார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் களக்காட்டூரில் புரட்சித் தலைவி அம்மாவின் 77வது பிறந்தநாள் மற்றும் மகளிர் தினத்தை ஒட்டி மாபெரும் கோலப்போட்டி நடைபெற்றது. காஞ்சிபுரம் கிழக்கு ஒன்றிய கழகம் சார்பில் நடைபெற்ற இந்த போட்டியில் 250க்கும் மேற்பட்ட மகளிர் பங்கேற்று இரட்டை இலை சின்னம் போன்ற விதவிதமான கோலங்கள் வரையப்பட்டன. காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி. சோமசுந்தரம் மற்றும் கழக செய்தி தொடர்பாளரும் முன்னாள் அமைச்சருமான வைகை செல்வன் ஆகியோர் கோலங்களை பார்வையிட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு தையல் மிஷின் மற்றும் சில்வர் பாத்திரங்களை பரிசாக வழங்கினர். இந்த நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலரும் பங்கேற்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் புரட்சித் தலைவி அம்மாவின் 77வது பிறந்தநாளை முன்னிட்டு கபடி போட்டி நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான குமரகுரு கபடி போட்டியை துவக்கி வைத்து வெற்றி பெற்ற முதல் 4 அணியினருக்கு வெற்றி கோப்பை மற்றும் பரிசு தொகையினை வழங்கினார். கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் இதில் பங்கேற்றனர். வேலூர் கஸ்பா பகுதியில் SDPI கட்சியின் சார்பில் சமூக நல்லிணக்க இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வேலூர் மாநகர அதிமுக மாவட்ட கழக செயலாளர் SRK அப்பு பங்கேற்று சிறப்புரையாற்றினார். இதில் மாவட்ட சார்பணி செயலாளர்கள், பகுதி கழக செயலாளர்கள் உள்ளிட்ட அதிமுக கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர்.